வருகின்ற நாட்கள் அனைத்தும் பழனி ஆண்டவனின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுதுங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா ஓம் பாலு தண்டாயுதபாணி போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, அமாவாசை நாள் என்று பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதியில் நடந்த அதிசயத்தையும், மேலும் இந்த சித்தர் எந்த முறையில் வீட்டில் வழிபட்டா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கோ, திருமண தடைன்னு பார்த்தீங்கன்னா சுப காரியத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் விலக இந்த சித்தரை எப்படி வழிபடலாம், மேலும் கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதியில் திடீர்னு கேட்ட சத்தம் என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வழிபாடு பற்றியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க. இவர் யார், இவர் எப்படி பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மாற்றங்களை பல்வேறு மக்களிடையே ஏற்படுத்தியிருக்காரு. இவருடைய வார்த்தைகள் அனைத்துமே பழித்திருக்கு. அது ஒவ்வொரு விஷயமும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க. புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திண்டுக்கல் மாவட்டம் கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதியில் பார்த்திங்கன்னா நாள்தோறும் சிறப்பான பூஜைகள் செய்தாலும் அமாவாசை நாளில் இறக்கணக்கான பக்தர்கள் வழிபடக்கூடிய முறை இருக்குது. இதனை கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதியில் பார்த்தீங்கன்னா அதிகாலை நீராடி சுத்தமான ஆடை அணிந்து கொண்டு சித்தர் குருவை மனதில் நினைத்து தீபம் ஏற்றி வழிபடுவாங்க. தேங்காய், வாழைப்பழம், பூ, கற்பூர, ஊதுபத்தி கொண்டு அர்ச்சனை செய்து வழிபடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஓம் ஸ்ரீ சர்க்குரு பழனி சுவாமிகளே சரணன்னு 108 முறை ஜபித்து வழிபட்டா சிறந்த பலன் உண்டுங்க. மேலும் இந்த நாளில் அன்னதானம் இல்லைன்னா ஏழைகளுக்கு உதவி செய்யலாம். மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா குடும்ப நலனுக்காகவும், திருமண தடை நீங்க, தொழில் மற்றும் வியாபார வளர்ச்சி, கடன் சுமை குறைய, மன அமைதிக்காகவும், ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சித்தருடைய ஜீவ சமாதியில் காத்திருந்து வழிபட்டு சென்றிருக்காங்க. மேலும் சித்தருடைய ஜீவ சமாதிக்கு சென்று நெய் தீபம் இல்லைன்னா எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாங்க. ஏழைகளுக்கு உணவு இல்லைன்னா உடையை தானமாக செய்யலாம். குருவின் அருளை வேண்டி மனதார பிரார்த்தனை செய்தாலே நிச்சயம் நல்லது நடக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் கணக்கன்பட்டி சித்தரை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா மட்டும் இல்லைங்க, எளிமையான முறையில் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா விளக்கில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி கற்பூர ஊதுபத்தி பூக்கள் கொண்டு பழம் சிறிய நெய்வேத்தியம் தண்ணீர்னு 20 நிமிடம் நீங்கள் வழிபடலாங்க. முதல்ல நீராடி சுத்தமான ஆடை அணிந்து கொண்டு பூஜை அறையை சுத்தம் செய்து விளக்கேற்றுங்க. விநாயகரை முதல்ல வணங்கி கற்பூரம் ஊதுபத்தி காட்டிய பிறகு குலதெய்வோ இஷ்ட தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை செய்திடுங்க. பிறகு நீங்கள் கணக்கன்பட்டி சித்தருடைய உருவச்சிலை இல்லைன்னா பார்த்தீங்கன்னா படம் வைத்திருந்தீங்கன்னா மனதார சித்தரை நினைத்து தியானித்து ஓம் ஸ்ரீ சர்க்குரு பழனி சுவாமிகளே சரணன்னு 108 முறை இல்லைன்னா உங்கள் வசதிக்கேற்ப 27 முறை ஜபிக்கலாம். பிறகு பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக பூ, பழம் சமர்ப்பித்து உங்கள் வேண்டுதலை மனதார சொல்லிடுங்க. இதனால் குடும்ப நலம் மேம்படும், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் இந்த கணக்கன்பட்டி சித்தர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்க. யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், இறைவன் மீது, இறை அவதாரமாக பூமியில் இருக்கக்கூடிய சித்த புருஷர்கள் மீது விடாப்படியாக நம்பிக்கை வைக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. எத்தனையோ அவதார புருஷர்கள் இருந்தாலும் நம்ம யார் மீதும் நம்பிக்கை வைப்பதுன்னு எடுத்து கேள்வி கேட்கக்கூடியலாம். சரியான விடைனா பழனி கணக்கன்பட்டி பழனி சுவாமி பார்த்தீங்கன்னா மூட்டை சுவாமிகள் மீது துளி அளவும் சந்தேகம் இல்லாத நம்பிக்கை வைங்க. நிச்சயம் அவரை நம்பி ஒப்படைத்து கொண்டாலே பல்லாயிரக்கணக்கானவங்க அமைதியாகவும் ஆனந்தமாக வாழ்ந்துட்டு இருக்காங்களா. அவங்க அனைத்து ஜென்மத்து பாவங்களையும் தோஷத்தையும் மூட்டை சுவாமிகள் நீக்கி அருள் புரிகிறாரு. இல்லை பலரும் நம்ப முடியாத உண்மைங்க. பலருமே எதையும் எளிதில் நம்ப மாட்டோம். அப்படி நம்பாமல் பார்த்திங்கன்னா கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளின் அருளை தவறு விட்டவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. இவரை சாதாரண மகான் நல்ல சரித்திரங்கள் பல படைத்திட்டு சென்றிருந்த யுக புருஷ கடவுளின் அவதாரன்னு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரை பழனி சுற்றுப்பகுதியில் நடமாடிய மகத்தான இந்த மகான் மானுட ரூபத்தில் வாழ்ந்த கடவுள்னு இன்று வழிபட்டு வரும். இவர் வாழ்ந்த விதமும், பக்தரோடு பழகிய விதமும், பக்தர்களுடைய கர்ம வினைகளை தீர்த்த விதம் அனைத்துமே வித்தியாசமானதாக அத்தனையும் செஞ்சுட்டு அவர் ரொம்ப சாதாரணமாகவே இருந்திருக்காரு. அதனால தான் என்னவோ நிறைய பேர் அவரை நம்ப மறுத்துட்டாங்க.
அவருடைய உருவ அமைப்பு மக்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா சராசரி உயரம், பரட்டத்தலை, அதை சுற்றி முண்டாசு, அதோடு மலிங்கப்படாத முகம், பச்சை நிற சட்டை அணிந்து உலாவியவரே. முதன்முறையாக பார்த்தவங்க இவரை போய் எப்படி வணங்குவதுன்னு மலைத்து குழம்பியும் மருகி நின்றாங்க. ஆனால் மூட்டை சுவாமிகளுக்கு தன்னை நாடி வந்த ஒவ்வொருவருடைய அனைத்து ஜென்ம பிறப்பு இறப்பு பாவ புண்ணியங்களுக்கு விடாது துரத்துன்னு வினைகளை தெளிவாக தெரிந்ததால அந்த வினைகளை விரட்ட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேலையை கொடுத்துருக்காரு. சிலரிடம் பார்த்தீங்கன்னா மண்வெட்டி கொடுத்து மண் தோண்ட சொல்வார். சிலரிடமோ பள்ளமாக இருக்கக்கூடிய குழிகளை மூட சொல்வார். சிலரிடம் கற்களை எல்லாம் பொறுக்கி வந்து ஒரு இடத்துல குவித்து போட சொல்வார். சிலரிடமோ சாக்கடை தண்ணீரை சரி செய்யணும்னு சொல்லியிருக்காரு. சிலரிடமோ பார்த்தீங்கன்னா சாக்கடை தண்ணீரை சரி செய்ய சொன்னாருன்னு சொன்னோம். அதே போல் பார்த்தீங்கன்னா வடக்கே போ தெற்கே போன சிலரிடம் கிழக்கில் போய் மேற்கே வான்னு சொல்லியிருக்காரு. குறிப்பிட்ட மரத்தை சுற்றி வான சிலருக்கு அடி விழும், சிலரை ரத்தம் வரும் வரை கூட அடித்ததுண்டுங்க. சிலருக்கு ஏக வசனத்தில் திட்டு விழும், சில சமயம் சராமரியாக கடுமையான வார்த்தைகளை வந்து விழுவதுண்டு. சிலரை பக்கத்திலே சேர்க்க மாட்டாரு. சற்று தொலைவில் வரும்போதே அயோக்கியா வரான்னு அவனை திரும்பி போக சொல்லுங்கன்னு கத்திடுவாராம். ஆனால் இவர் எந்த உத்தரவிட்டாலும் அவன் மக்கள் கர்ம வினைகளை விரட்டினார்னே காலப்போக்கில் தான் இந்த உண்மை மக்கள் உணர்ந்திருக்காங்க. அதன் பிறகு மூட்டை சுவாமிகளை நோக்கி தினம் தினம் நூற்றுக்கணக்கானவங்க படையெடுத்து அதன் தொடர்ச்சியாக அவரை பற்றிய விவரங்கள் வெளி உலகுக்கு தெரிய வந்திருக்கு. பழனி கணக்கன்பட்டியில் தான் சுவாமிகள் பிறந்திருக்காரு. அந்த ஊரை சேர்ந்த திம்மநாயக்கருக்கு 2 மனைவிங்க. மூத்த தாரத்தின் மகனாக தான் பிறந்தவர் இந்த சுவாமிகள். காளிமுத்து இவருடைய இயற்பெயர். சிலர் அவருடைய பெயர் காளியப்பன் கூட சொல்லுவாங்க, பழனியப்பன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இவர் பெயர் பழனிசாமின்னு மறுவிதாகவும் சொல்லப்படுதுங்க. சித்தியினுடைய பாரபட்சத்தால் படிப்பில் பாதியில் விட வேண்டியதாக இருந்தது. இதனால் பால்கார ஒருவர் வீட்டில் தேயிலைக்கு சேர்ந்து விடப்பட்டார். ஒரு தடவை பால்காரல் எதிரிகளோடு சண்டை போட்டதில் இவர் கடுமையாக தாக்கப்பட்டு பழனிமலை காட்டுக்குள்ள வீசப்பட்டதாகவோ, அந்த காட்டுக்குள்ள 3 நாட்கள் சுய நினைவில்லாமல் கிடந்ததாகவும், 4வது நாளில் சுவாமிகளை காட்டிலிருந்து மீட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர். அவரை பரிசோதித்த டாக்டர்கள் இறந்து விட்டதாக அறிவித்தனர். உடனே சவக்கிடங்களை உடல் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் முழுக்க உடல் அங்கே இருந்து மறுநாள் உடல் மாயமாகி விட்டதாகவோ, அடுத்த நாளே இடுமன் மலை குகை ஒன்றில் பழனிசாமி தியானத்தில் இருப்பதை கண்டு அனைவருமே ஆச்சரியப்பட்டாங்க. சவக்கிடங்களை கிடந்தவர் எப்படி உயிர் வந்ததுன்னு, எப்படி மலை குகைக்கு போனார்னு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியலைங்க. இந்த இடுமன்மலை காட்டுக்குள்ளே கிடந்த 3 நாட்கள் அவரிடம் பார்த்தீங்கன்னா சித்த புருஷருக்கான மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கலானோ. மேலும் இடுமன்மலை சிவன் கோயிலில் உச்சினிமா காளியம்மன் கோயில் இவர் பார்த்தீங்கன்னா காந்தி மார்க்கெட் பகுதிகளில் மாறி மாறி அடைந்திருக்காரு. முக்காலமும் உணர்ந்த ஞானியாக உலா வந்த இவர் பஞ்சபூதங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்தார். பறவைகள் விலங்குகள் பேசுவது அவருக்கு புரியுமா? ஆனால் எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லைங்க. எப்போதும் மூட்டையோடு காணப்பட்டதால் இவரை மக்கள் மூட்டை சாமங்கள்னு அழைத்தாங்க. மக்களுடைய பாவங்களின் தோஷங்களை கர்ம வினைகள் தனக்குள்ள வாங்கி கொண்ட இந்த மகள் பழனியில் தன்னை நாடி வரக்கூடிய மக்கள் கூட்டம் அதிகரித்ததால் 1979 தாங்க தன்னுடைய இருப்பிடத்தை கணக்கன்பட்டிக்கு மாற்றி கொண்டாருன்னு யார் வீட்டுக்கும் சொல்லலை. சாலையோரத்தில் நடந்தாரு, மரத்தடியில் உட்கார்ந்தாரு. சிறிது நாட்கள் கழித்து மோகன் என்பவருடைய தோட்டத்தில் அமர்ந்து ஆசை விளங்க தொடங்கிட்டாரு. அதன் பிறகு சுமார் 35 ஆண்டுகள் அவருடைய அருளாட்சி அங்கே நடந்திருக்கு. அப்போது அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் ஏறலைங்க. சுவாமியை வந்ததும் பார்த்தீங்கன்னா கல்பனா சாவ்லா பயணித்த ராக்கெட் வெடித்து சிதறும் என்பதை முன்கூட்டியே சொன்னாராம். பல்லாயிரக்கணக்காக அவங்களுடைய கர்மாவை தன் பார்வையிலே போக்கியிருக்காரு. மேலும் இவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காரு. இவர் ஒரு முறை மரத்தடியில் இருக்கும்போது பழனி நோக்கி செல்ல வெளிநாட்டு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இருந்த ஒரு குடும்பம் வந்து பழனி முருகனை தரிசிக்க வருகையில் தன்னுடைய பார்த்திங்கன்னா உடல் நல குறைவால் வாய் பேச முடியாத சிறுவனுக்காக வேண்டிக்கொள்ள அந்த குடும்பம் முழுவதுமே வந்திருக்கு. அப்போது கணக்கன்பட்டி காருக்கு எதிரே நின்று மறித்து உள்ளே இருக்கக்கூடிய பெண்மணியை வெளியே வர சொல்லி அருகில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா உணவகத்துக்கு சென்று பிரியாணி வாங்கிட்டு வர சொல்ல. இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் மொத்தமே பார்த்திங்கன்னா சைவ குடும்பத்தினர். அதனால் அந்த பெண்மணி பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லைங்க, மூக்கை மூடிக்கொண்டே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வாங்கிவிட்டு தந்தா.
அப்போது பார்த்தீங்கன்னா, கணக்கன்பட்டி சித்தரோ அதை உன் பையனிடம் கொடுன்னு சொல்ல. இதுதாங்க ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கு. அது என்னன்னா பார்த்தீங்கன்னா, பிரியாணி சாம்பார் சாதமாக மாறிடுச்சு. உடனே குடும்பத்தில இருக்கக்கூடிய அனைவரும் கணக்கன்பட்டி சித்தரை வணங்கிட்டு பார்த்தீங்கன்னா, பழனியை நோக்கி சென்றிருக்காங்க. அப்போது அவங்க வரக்கூடிய கார் எதிரே பார்த்தீங்கன்னா, லாரி ஒன்று வர, அதை கண்ட சிறுவனும் அம்மா உன் கத்த. இதுவரை வாய் பேச முடியாத சிறுவனின் குரலை கேட்டு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் மகிழ்ந்து மீண்டும் பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்தரை தரிசித்துட்டு சென்றிருக்காங்க. இப்படியே கணக்கன்பட்டி சித்தர் நிகழ்த்திய அதிசயங்கள் ஏறாளுங்க. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேணும்னு நினச்சிங்கன்னா மன நிம்மதியை பெற ஒரு முறையாவது இந்த கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதிக்கு சென்று வழிபட்டு வாங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஓம் சர்க்குரு பழனிசுவாமியே போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.